திமுக தேர்தல் அறிக்கை நேற்று வெளியிடப்பட்ட நிலையில் இதுகுறித்து பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். ஊழல் ஒழிப்பும் இவங்க தான் சொல்றாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி உங்க ஆட்சிக்கு வந்து காரணம் எப்படின்னா எதனால வந்தது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அந்த 2G தான் அதுன்னு சொல்லிட்டு அந்த ஊழலை ஒழிச்சவங்களே திருப்பி அவங்க எலெக்ஷன் பாட்டி வச்சு தான் போன வாட்டி அவங்க தோத்து போனாங்க. கல்வி கடன் முழுமையாக ரத்து செய்யப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது மாணவர்களுக்கு மிகவும் சந்தோஷமான ஒரு விஷயம். மேலும் தமிழ்நாட்டில் டாஸ்மார்க் முற்றிலும் ஒழிக்கப்படும் என்று சொல்லியிருக்காங்க. அந்த விஷயமும் வரவேற்கக்கூடியது. டாஸ்மார்க்கை ஒழிச்சிட்டு அந்த டாஸ்மார்க்கில் பணிபுரிபவர்களுக்கு மாற்று இடங்களில் பணிகள் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கண்டிப்பாக நடக்கக்கூடிய சாத்தியம் இருக்கு. மேலும் நம்மாழ்வார் பேரில் விவசாய ஆராய்ச்சி நிலையம் ஒன்று அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இது வரவேற்கக்கூடியது. பழைய பாரம்பரிய ஏரி குளங்கள் தூர்வாரத்துக்கு 10,000 கோடி ஒதுக்கி இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விவசாயத்துக்குன்னு தனி அமைச்சகம் உருவாக்கி இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காரு கலைஞர். அதுக்கும் சந்தோஷமா இருக்கு. கலைஞர் அறிவித்த தேர்தல் அறிக்கையில் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காரு. பென்ஷன்தாரர்களுக்கு அதாவது 1000 ரூபாயிலிருந்து 1300 வழங்கணும்னு சொல்லியிருக்காப்புல. மேற்கொண்டு கலைஞரின் தேர்தல் அறிக்கையில் பல நல்ல கருத்துக்களை நல்ல விஷயங்களை சொல்லியிருக்காரு. அரசு ஊழியர்களையும் விவசாயிகளையும் திருப்திப்படுத்துகிறாப்புல இருக்குது. தவிர எங்களை மாதிரி பிஸ்னஸ் தொழில் பண்ணுறவங்களுக்கு ஒன்றும் அவ்வளோ பெனிஃபிட் இருக்கிறாப்புல ஒன்றும் தெரியலை. அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். எங்களை மாதிரி ஊழியர்களுக்கும் அது கொஞ்சம் திருப்தி அடைகிறாப்புல இருக்கும்.